நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாரு மாமா. ஒரு முக்கியமான பொருள் வாங்க போறோம். போறப்ப எங்க போறோன்னு கேட்காதம்மா. Two hours later. ஆமா, பின்ன அங்கேயே பாய் போட்டா தூங்குவாங்க. மா எந்திரி மாமா. கைய காட்டுங்க. என்னடா கைய காட்டுமா. ஏன் கைய காட்டுங்க. இது என்ன தெரியுதா? தெரியுதா இல்லையா? மருதாணியா? ஆமா, ஆனா இது வந்து கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ண மருதாணி, அதனால லைட்டா ஸ்மெல் மட்டும் வரும். கை காட்டுங்க. என்ன திடீர்னு அம்மாவுக்கு மருதாணி எல்லாம் வைக்கணும்னு? என்னடா ஒரு மாதிரியா இருக்கா? இல்ல, எனக்கே ரொம்ப ஸ்மெல் வருது. இருங்க, மாஸ்க் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வந்துடுறேன். இருமா வரமா. 1008 கேள்வி கேட்பீங்கம்மா நீங்க. ஸ்மெல் வருதுமா. மாஸ்க் தான். என்ன மாஸ்க் இல்ல. மருதாணி தானே? ஆமாம்மா, எனக்கு ஸ்மெல்லு ஒத்துக்கலம்மா. ரொம்ப வருதுமா. அதான் சொன்னால இது இம்போர்ட்டட் மருதாணி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஸ்மெல்லு. காட்டுங்க, கையை காட்டுங்க. சாப்பாடுலாம் போட்டுறேன்டா, சாப்பிட்டுக்கடா. மா அப்புறமா சாப்பிட்டுக்கலாமா, வைமா. என்னடா ஸ்மெல்லே ஒரு மாதிரியா இருக்கு? அதுதான்மா, இது இம்போர்ட் பண்ணதுமா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குமா இந்த மருதாணி. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கா? ஆமா, என் ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்லாம் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, இந்தாடா நீயும் கொஞ்சம் எடுத்துட்டு போன்னு சொல்லி எனக்கு குத்து அனுப்பிச்சான். அதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்தேன். இதுல ஒரு மகிமை இருக்கு. என்ன சொல்லுங்க? மருதாணி போட்டா சிவப்பு கலர்ல தானே மாறும், ஆனா இந்த மருதாணி போட்டா வெள்ளை கலர்ல மாறும். வெள்ளை கலர்ல மாறுமா? ஆமா. கையில எப்படி வெள்ளை கலரா மாறும்? அதுதான் இந்த மருதாணியோட ஸ்பெஷலே. இதை முகத்துக்கே போடலாம். என்னடா சொல்ற? ஆமாமா, இருங்க ஃபர்ஸ்ட் கைக்கு போட்டு அப்புறம் நான் மூஞ்சி போட்டு விடுறேன். மூஞ்சிக்கு போடுறியா? ஆமா, அதுக்குதான் வாங்கிட்டே வந்தேன். நான் கஷ்டப்பட்டு உட்காந்து ஒரு நேரம் அரைச்சு எடுத்துட்டு வந்தா. எனக்கு மூஞ்சிக்கெல்லாம் வேணாம்ப்பா, கைக்கு மட்டும் வை. அம்மா இதே அருமா உங்களுக்கு தெரியாதுமா அதெல்லாம். இது ஆஃப் பண்ணலையா இன்னும் நீங்க? இது வேற ஒரு பக்கம் நைனேன்னு கத்திட்டு இருக்கு. அது வரைக்கும் போதும். உனக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் அரசியல் அரசியல். நியூஸ் பார்க்கவே பிடிக்கல. ஒரு கையில போதும். காட்டுமா, அந்த கை காட்டுமா. சாப்பிடலாம் செய்யணும்லடா. சாப்பிட்றப்ப பார்த்துக்கலாமா, காட்டுமா. என்ன ரொம்ப அம்மா மேல பாசம் வந்துருச்சோ.
பாசம்லாம் இல்லாமல் இருக்குமாம்மா. உங்களுக்காக வெளிநாட்டிலேருந்து மருதாணி இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணாம். ஆனால் இது என்ன ஒரு மாதிரியா வாடை வருது. இம்போர்ட்டட் மருதாணியா அப்படிதாம்மா இருக்கும். இங்கே இருக்க மாதிரியே அங்கேயும் இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம்? அது வெளிநாட்டு மருதாணியே வராதே. இது எவ்வளோ நேரம் காயணும்? காலையில் தான் கழுவணுமா? 10 நிமிஷம். ஆ ஆமாம். பிடிச்சிருமா? டக்குன்னு மாறிடும் கலரு. ஏன்னா என்ன சாப்பிடல, நீ சாப்பிடல, சாப்பிட்டியா? நான் சாப்பிடணும் இனிமேல் தான். ஃபஸ்ட்டு இருங்க, மருதாணி வச்சுட்டு தான் எல்லாமே. மருதாணி வைக்கிறது சரி, சாப்பாடு போடணும்ல, எப்படி போடுறது? நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேம்மா. வெளிநாட்டு மருதாணிலாம் யாரும் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்கள் இவ்வளோ கேஷுவலாக இருக்கீங்க. கீழெல்லாம் போடுற பாருடா. பெருகிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸ்மெல்லு தான் ஒரு மாதிரியா வருது. உன் கையில் பிடிச்சிச்சா பாரு. ஆமாம்மா, இப்போ நான் எடுத்துக்கிட்டே இருக்கேன்ல ஃப்ரெஷ்ஷாக, அதனால் ஒட்டாது. இது அப்படியே காய வச்சா மட்டும்தான் ஒட்டும். நிறைய ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்குமா இதில். சாதாரண மருதாணி இல்லை இது. அதான் சொன்னேன்ல. எப்பாடா ஏன் ஸ்மெல்லு ரொம்ப இதுவாகுதா? பவர்மா, இது வெளிநாட்டு மருதாணி இல்லை, சரியான பவர். நீ வச்சுக்கோ அப்படின்னா. எனக்குலாம்மா குழந்தையில தான் வச்சு விட்டீங்க, வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன எருமாடு வயசாகுது, இப்போ எதுக்கு மருதாணிலாம் எனக்கு? என்ன உனக்கு பெத்த தாய் நான், எனக்கு வச்சுட்டு இருக்கேன். அந்த அறிவு உங்களுக்கே வந்திருக்கணும். எனக்கே எருமாடு வயசாகுதுடா, எனக்கு எதுக்கு மருதாணி நீங்கள் கேட்டிருக்கணும். நீங்களே கேட்கல. அட லூசு பையன், நீ ஆசையா பண்ணது வைக்கிறியே. சரிம்மா இருமா, ஃபர்ஸ்ட் மூஞ்சில போடுவோம்மா. மூஞ்சிலியா? ஆமா இருங்க வரேன். வேணாம்டா. சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? கேக்குறேன்டா, வேணாம். அமைதியா இருமா. சூர்யா சொல்ற பேச்சு கேளு சூர்யா. இந்த மருதாணி போடலாம், இங்க வாங்க. இங்க படுங்க, இங்க படுங்க சொல்றேன். வாமா இங்க வாமா, படுமா டக்குன்னு. அம்மா சொல்றது கேளுமா, இது போட்டா ஃபேஸுக்கு நல்லதுமா, செம்ம ஹெல்த்தியா இருக்கும் ஸ்கின்லாம். அம்மா இந்த மருதாணி போட்டா வெள்ளையா வந்தேன்னு சொன்னேன். வெள்ளையாயிரும். இப்போ அந்த இடம்லாம் மட்டும் வெள்ளை வெள்ளையாயிரும் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா. இப்போ ஃபேஸில் போட்டால் வெள்ளையாயிருவீங்க நீங்கள். இங்கே வாங்க. அப்படி ஸ்மெல்லு ரொம்ப வர மாதிரி இருந்தால் சொல்லுங்க, லைட்டாக சென்ட் அடிச்சிக்கலாம். இதெல்லாம் என்ன இப்படி வடிச்சிட்டீங்க? அந்த கரிச்சி படுத்துக்க. இது நான் வால்னி ஸ்ப்ரேவா இது? நல்ல வேலை இதை அடிச்சிருப்பேன், என்னது மூஞ்செல்லாம் எரிஞ்சிருக்கும். அமைதியா இருமா, படுமா இங்க. அவள்தான் இப்போ ஸ்மெல்லு வரும் பயங்கரமா, நாத்தமே அடிக்காது உங்களுக்கு. வாங்க படுங்க இங்க. ஆமா சி, இந்த ஸ்மெல்லு வராதுன்றதாம்மா அப்படி சொல்லிட்டேன். அட மூஞ்சில ஏதாவது ஆயிர போகுது. இங்க படுங்க, நீங்க சொல்றேன். கையில வச்சு விட்டேன். ஐயோ அம்மா. கண்ணை மூடுங்க ஃபர்ஸ்ட். எவ்வளவு நேரம் இது காயலாம்? 10 நிமிஷமா. கண்ணை மூடுமா. ஐயோ இது என்னடா இப்படி நாறுது? மா அது அப்படிதாம்மா இருக்கும் ஸ்டார்டிங்ல. இருங்க இன்னும் கொஞ்சம் சென்ட் அடிக்கிறேன். நானும் பாக்குறானே. கொஞ்சம் அடுப்புல சூடு பண்ணிட்டு வரவா? மருதாணினா சில்லுன்னு தாம்மா இருக்கும். மாதிரியான வாடை வருது. மா அமைதியா இருமா, வாயை மூடுமா. இப்போ வாயில வச்சு விட்டுருவோம் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்க. மூஞ்சேமா அப்படி பண்ணிட்டே இருக்க, அமைதியா இருமா கொஞ்ச நேரம். ஸ்மெல் வருதுடா. மூக்க மூடிக்கோமா. இந்த கையில மருதாணி வச்சுட்டு மூக்கு முடிக்கும். சூப்பாயில வச்சுக்கிட்டா என்ன பண்றது? மா கண்ணை நார்மலா மூடுமா, ஏமா அப்படி மூடி இருக்கீங்க? ஐயோ ஒரு மாதிரியா ஸ்மெல் வருதுடா சூர்யா. மருதாணி வாசனையே வராத மாதிரி இருக்குடா. மா இது வெளிநாட்டு மருதாணிமா, அப்படிதாம்மா இருக்கும். பாருங்க பேசுனால கண்ணுலாம் விழுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா நீங்க? துணியில தொடர வடிதுடா, தலை வடிதுடா. தண்ணி தான்மா, மூலிகை சாருமா அதெல்லாம். கரதெல்லாம் குடிச்சிடல சாவனில. ஸோ
தலைகாணியே வெள்ளையாயிரும் இது பட்டுச்சுன்னா. அது ஏற்கனவே வெள்ளை தானே. அழுக்கு இருக்குல்ல இப்போ வெள்ளை தலைகாணில. அழுக்கெல்லாம் இருக்காது. இப்போ வாயில கொஞ்சம் வைக்கிற கொண்டா அமைதியா இருக்கீங்களா? இல்ல வைக்கலாமா? அமைதியா இருமா. கொஞ்சம் லைட்டா நாத்தமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளையாவணுமா வேணாமா நீங்க? வேணாமா? சரிம்மா அமைதியா இருமா. மூக்குல தான் வைக்கிறேன் நானு. பேசிட்டே இருந்தீங்கன்னா வாயில தான் வைப்ப. அப்புறம் வாயிலே வைக்கலாம், வாயை மூடுமா. சோ கொஞ்ச நேரம் அமைதியா இராமா. மருதாணி வைக்க விடுறீங்களாமா நீங்க? கலர் கலரா ஆயிரம் போது, ஆரஞ்சு கலரா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. மருதாணி ஸ்மெல்லே வரல, ஏதோ ஒரு நாத்தம் தான். அமைதியா இருப்பீங்களா மாட்டீங்களா? கண்ணு நார்மலா வைங்க, ஏன் அப்படி மூடுறீங்க? திறக்கலாமா? திறக்க கூடாது, அமைதியா இருங்க கொஞ்ச நேரத்துக்கு. தண்ணி தண்ணி மருதாணில இருக்கு தண்ணி எல்லா பக்கம் அடித்துடா. தலைவனே நாஸ்தியா போடுறா. சரி. டவுலாவது போடுறா, டவுல போடுறா. பிரிச்சிட்டியா? டவுல அடிச்சு தலைவனே நாஸ்தியா போயிடும். கலர் உங்க மூஞ்சே நாஸ்தியாக போகுது, அது உங்களுக்கு தெரியல. என்னடா சொல்ற? இப்ப நீங்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆக போறீங்கன்னு சொல்றேன். எனக்கு ஐஸ்வர்யா ராய் எல்லாம் வரல. வயசான நேரத்துல ஐஸ்வர்யா ராய் அமைதியா இருமா, அமைதியா இருமா. சும்மா தோண பேசிக்கிட்டு. நாத்தம் கொடை பறந்து இருக்கு, ஒரு மாதிரியா வந்து. எனக்கே அப்படிதான் இருக்கு. அமைதியா இருமா கொஞ்ச நேரம். ஒரு 10 நிமிஷம் இருமா. 2 நிமிஷம் கூட ஆகலமா மருதாணி போட்டு. ஸோ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டென்ஷன் தாமா ஆகும் எனக்கு. ஹலோ சொல்றா. ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, இப்போதான் என்னடா வைப்ரேஷன் ஆகுதுன்னு பார்த்தா கால் வருது. எங்க அம்மா தான்டா சும்மா நைன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க, டென்ஷன் பண்றாங்கடா. ஆமா இப்ப எடுத்துட்டு வந்தாலும் அந்த எருமாட்டு சாணி அதான் பூசி விட்டுருக்கேன் எங்க அம்மாக்கு மருதாணின்னு. கூப்பிடுறா. மாமா படுமா அமைதியா. சும்மா சொன்னமா. மா எங்கம்மா எந்திரிக்கிறீங்க? என்னம்மா? உட்காருமா. காயட்டமா காயட்டமா. உட்காருமா கொஞ்ச நேரம். சேர்ல உட்காருங்க, உட்காருங்க சரியா கொஞ்ச நேரம். சும்மா அவங்கிட்ட சொன்னமா அப்படிதான். மா இங்க வாமா. சோ இங்க வாமா. வாமா இங்க வாமா. மா கழுவாதம். கஷ்டப்பட்டு போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சு. கஷ்டப்பட்டு ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு மருதாணி வச்சு விட்டா இப்படிதான் பண்ணுவீங்களா நீங்க? 10 நிமிஷம் காயணும்னு சொன்னா இல்லையா? இப்பதான் அதை கீழே போட்டு தொடச்சேன், அதை எடுத்து மூணு தொடக்கிறீங்க. ஸோ மென்டல் ஆயிட்டீங்கம்மா நீங்க. ஐயோ இந்த டவல்ல தொடச்சிட்டீங்களா? இப்பதான் மூக்கு சளி சிந்தி வச்சுட்டு வந்தேன். என்ன என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? மருதாணி தானமா வச்சு விட்டேன்.
மருதாணி வச்சதுக்கெல்லாம் அடிப்பீங்க. எது மத்தாடி அம்மா, அம்மா. ஏதோ ஒரு இது வருது வாட சொன்னேன். கலர் ஆயிட்டீங்கம்மா பயங்கரமா. நான் கேட்கணுமா? மா சொல்றது கேளுமா. ஃபர்ஸ்ட் மருதாணிலாம் என் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் தேடினேன், கிடைக்கவே இல்லை. வெளிநாட்டுலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னான். சரி நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தா வந்த பார்சல் ரிட்டர்ன் அனுப்பிட்டாங்களாம். சரி அதான் ரோட்டு ஓரமாக எருமாடு சாணி இருந்துச்சு, அப்படியே அள்ளி போட்டு வந்துட்டேன். மண்டலா வலிக்குது மாமா. மா எருமாட்டு சாணி மூஞ்சிக்கு நல்லதுமா. உங்களுக்கு போய் மருதாணி வச்சு விட்ட பாருங்க, என்ன சொல்லுங்க. மருதாணி மாதிரி தானே இருந்துச்சு, சில்லா கூலிங்கா இருந்துச்சா இல்லையா வச்சதும். ஏன்னா அது எரும மாட்டு சாணி, அதனாலதான் அப்படி இருந்துச்சு லைட்டா. நீங்க எப்படி வெள்ளை ஆயிட்டீங்களேன்னு ஷாக் ஆயிட்டமா. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாம நானும் கொஞ்ச நேரம் மூஞ்சில போடலாமான்னு. அது போட்டதுக்கு அப்புறமா அப்படி ஆயிட்டீங்க. ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி இருந்தீங்க, இப்ப எப்படி தெரியுமா ஆயிட்டீங்க, அமெரிக்காக்காரங்க மாதிரி ஆயிட்டீங்க. நம்ப மாட்டீங்க, இருங்க பாருங்க என்ன தெரியுது அதுல கலர் ஆயிட்டீங்க, தெரியுதா இல்லையா? இங்க வாமாமா, இருமா. ஐயோ சாணியில இருந்ததெல்லாம் இருக்கு. சோப் போட்டு கழுவுனியா இல்லையாமா? இன்னும் நாத்து அடிக்குது, இங்க பாருங்க ஏதோ ஓட்டிட்டு இருக்கு, சாணியில இருந்தது போல. ஹாஸ்டல் வேற கலக்காரம். மா இப்ப உங்களுக்கு மருதாணி வச்சு விட்ட தப்பா? இன்னும் கொஞ்சம் மருதாணி வச்சுக்கோங்க மாமா. எனக்குலாம் எனக்கு வேணாம் மாமா, நீயே வச்சுக்கோமா. டென்ஷன் பண்ணக்கூடாது. ஆமா பின்ன மருதாணி என்ன போட சொல்றீங்க? நான் ஒரு பாசத்துல போட்டேமா. அதே மாதிரி நான் பாசத்துல உனக்கு முகத்துல நீ அழகா இருக்கணும்னு போடுறேன். நான் ஆல்ரெடி அழகு தானே. ஐயோ நீ அழகு. வா 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 வா. இப்போ வைக்கிற மாதிரி வாங்க நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். உட்காருமா, வாமா. ஆகட்டுமா, வாமா. ஆகட்டுமா, ஆகட்டுமா. லைட்டா ஐயோ வாயிலெல்லாம் பட்டுச்சுமா சாணி. சி கருமம், எப்படிதான் வாயெல்லாம் இருக்கும். சி மாமா, அப்பா அப்பா. மாமா சாணியில போய் தலைகாணிலாம் போறீங்க, எப்படி தூங்குறது அதுல? இதுக்குதான் எனக்கு அப்பயே மருதாணி வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப பாருங்க உங்க வாயில தான் சாணி ஆயிடுச்சு.
மா அப்படியே காஃபி போட்டு எடுத்துருவோமா கொஞ்சம். தோசை ஊத்த போறீங்களா? அம்மா மாமா வா. என்ன என்ன பார்த்து பைத்தியம் எடுத்துட்டா? மாமா என்னம்மா வா. பைத்தியம் எடுத்துட்டா? பைத்தியம் எடுத்துட்டா? வா. இல்ல பைத்தியம் எடுத்துட்டா? மா நான் தான் வேணாம்னு சொன்னல, நீங்க எதுக்கு எனக்கு பூச வந்தீங்க? நீ என்ன பூசுறீங்க? ஒரு தற்காப்புக்காக தான் நான் உங்க வாயில திணிச்சிட்டேன். நான் என்ன பண்றது? என்ன தரப்பாக்குற? தற்காப்பு இல்லம்மா, தற்காப்பு. சோ சிரிப்பு வர வருது. எவ்வளவு திமிரு தின்னாவட்டு பத்தி எதுக்கு? இல்ல பார்த்தா உனக்கு எப்பறா தெரியுது? கேட்சிக்கு மாதிரி தெரியல. மாமா கேட்சிக்கு மாதிரி தெரியல. அப்பா கேட்சிக்கு மாதிரி தெரியல. கேட்சிக்கு மாதிரி தெரியல. கேட்கல. என்ன பேசுற நாய்? நீங்க வந்து என்னதே தேச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா? எவ்வளவு பிடிச்சது? இல்லை போறோட தொண்டை சுரியே நானே. தொண்டை சுரியே நானே. தொண்டை சுரியே நானே. ஆவுச்சு. இருக்கு மெண்டல் அரமெண்டல் பிடிச்சிருக்கு. இந்த தலையெல்லாம் தூக்கி குப்பையில போடுமா. ஃபுல்லா சாணி ஆயிடுச்சுமா. நீங்க தானே பண்ணீங்க இப்படி கீழலாம். நான் அழகா ஒரு மிக்சர்ல போட்டு அப்படியே வச்சிருந்தேன். கைய வச்சிரடா பருதி போயமானே கைய வைக்கலையே. நான் வச்சல கைய. நீங்க எதுக்கு என்ன அடிச்சீங்க அப்போ? திமிரு திமிரு தெனாவல வச்சிட்டு தரலாம் பாத்தியா? ஐயா. கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்து மிக்சியில போட்டு அரைச்சி அதுல சென்ட் வேற ஊத்தி உங்களுக்கு வச்சு விட்டா நீங்க இவ்வளவு திமிரா என்னையே அடிக்கிறீங்க. இதான் நீங்க காட்டுற நாகரிகமா? நாகரிகமா நீ காட்டுதா? எது? அவங்களுக்கு மருதாணி தானே வச்சு விட்டேன். நாகரிகமா நீ காட்டுதா நான் காட்டுதா? நீங்க காட்டுறது. மருதானியா இது? ஆமா. இப்பதானே யார்ட்ட பிராண்டிட்ட சாணி இல்ல. சும்மா சொல்லிட்டு இருந்தம்மா. ஆனா மருதானி ஸ்மெல்லே வரலையே. ஏன்னா அது சாணி. மாமா ஐயோ உட்காரு உட்காரு அந்த சாணியை தான் நான் உனக்கு வைக்கிறேன். மாமா வேணாமா. உட்காரு. குடுவா முடி குடு. ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஐயோ மாமா என் மூஞ்சில சாணி பூசுறதுல உங்களுக்கு அப்படின்னமா சந்தோஷம்? எனக்கு அதுல ஒரு சந்தோஷமா. இது ரொம்ப வருஷ கனவு இப்பதான் நிறைவேறி இருக்கு. மாமா மாமா சென்ட் இருக்கு. இப்ப நீங்க கிட்ட வந்தீங்கன்னா மூக்கிலே சென்ட் அடிச்சிடும். அப்பனா அதை போய் கீழே போடுமா. அவ்வளவு நாத்தா அடிக்குதுன்ட்டு திருப்பி திருப்பி கையில எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு வேணாம். நான் பூசுறேன் நீ வாங்குறேன். எனக்கு வேணாம் சொல்லிட்டு கரண்டியே முடிஞ்சு போயிடும். இப்போ சொல்லிட்டேன் வையத. மூஞ்சி காட்டுறா லூசு பையனே. அப்பனா அதை கீழே வைங்க. ஜூமை பாபி பாபி பா ஜூமை பாபி பாபி பா கீழே வைங்க. சாமியே சாமி சிமி சிமி சிமிங்கறா. கீழே வைமா அத. இப்ப கண்ணுல அடிச்சா நீங்க கண்ணே திறக்க முடியாது சொல்லிட்டேன். கண்ணு திறக்க முடியாதா? கிளப் மேன் யூடியூ பர்ஃப்யூம் 20 ml 0.68. இதுல முக்காவாசி ஆசிட் தான் இருக்கான். ஆசிட் இருந்தானே ஆகும். ஆசிட கண்ணுல அடிச்சா என்ன ஆகும்? கண்ணு தெரியாம போயிடும். மேல அடிக்கிறீங்க உடம்புல? உடம்பு நம்ம ட்ரெஸ் மேல தானே அடிக்கிறோம், அதனால ஒன்றும் ஆக மாட்டேங்குது. இப்போ கண்ணில் அடிச்சு பார்ப்போங்க வாங்க. என்னடா அப்போ அது போய் கீழே போடுமா. நாத்து அடிக்குதுமா. சமைக்கிற மிக்ஸி தான், அதில் தானே டெய்லி சட்னிலாம் அரைக்கிறீங்க. நான் தான் அரைச்சேன். வேற மிக்ஸி இல்லம்மா வீட்டில், இது ஒன்று தாம்மா இருந்துச்சு. அதை தூக்கி போடுமா. அப்பனா வேற வாங்கிக்கலாம் மிக்ஸி. எருமாட்டு சாணி அரைச்சதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவீங்க? வேணாம் வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க, அதில் சமைச்சு சாப்பிடுங்க. சட்னிலாம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். கழுவுனாலும் அதுல நாத்தம் வரும். எருமாட்டு சாணில எவ்வளவு கிருமிகள் இருக்கும் தெரியுமா? நல்லா ஃபர்ஸ்ட் நல்லா 4 வாட்டி கழுவு. கழுவிட்டு சுடு தண்ணி ஊத்து. உன்னை யார அரக்க சொல்லிட்டே இல்ல தேவையான வேலை மாத்திரம் நீ நெஞ்சே வலிக்குமா? தேவையான வேலை மாத்திரம் என்ன சட்டம் வராம ஏன் பேசிட்டு இருக்கேனா? நான் தேவையான அளவு தான் போட்டேன். கொஞ்சம் அளவு அதிகமாகி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. தின்னாவட்டி பாத்தியா இருக்கு? கைக்கு நம்ம கை காஞ்சு போயிடுச்சுமா. நாத்து அடிக்குது மாமா. என்ன கையில இருக்கிறதே அப்படி ஸ்மெல் வருதுனா? ஐயோ ஐயோ அப்பா கடவுளே மூஞ்சில தடவனியே. மூஞ்சில தடவனியே எனக்கு எப்படி இருக்கும்?
எனக்கு எப்படிடா இருக்கும்? உங்க வாயில ஆல்ரெடி நாத்து அடிக்குமா? என் வாய் நாத்தடிக்குதா? ஆமா, அதனால இப்ப அந்த சாணி வச்சதுனால வித்தியாசம் ஒன்றும் தெரியல, எப்பவும் போலதான் இருக்கு. என் வாய் நாத்தடிக்குது. சொன்னனா உனக்கு சொன்னனா நீங்க சொல்லலம்மா, எங்களுக்கு தெரியும்ல நாங்க பக்கத்துல வந்து பேசுறப்போ. பேசுறப்ப என் இப்ப நீங்க அங்க நில்லுங்களேன், நீங்க அங்க போய் நில்லுங்களேன், இப்ப அங்க இருந்து பேசுங்களேன். என்னடா மாமா, அப்பா, மாமா, மாமா, தவணையில அடிச்சு விட உனக்கு வலி. அப்போ கொழுப்பு போயிருக்கு தெரியுமா? கீழே பாரு என்ன ஆக்கி வச்சுக்கா வேற பேர் கேட்டா டயர்டா இருக்குமா? உங்களுக்கு டயர்டே ஆகலையா? அடி வாங்குற எனக்கே இவ்வளவு டயர்ட் ஆகுது. அப்பா, நீ ஒழுங்கு தேவையில்லாத சேட்டை பண்ணாம தான் அடிக்க போறது இல்ல. யார் சேட்டை பண்றது? அது உண்மையாவே மருதாணிதாம்மா. என்னது உண்மையான மருதாணி? அப்படியே ஒரு மாதிரி வாழ வருது. மருதாணி மாதிரியே ஒரு மருதாணி மாது. மருதாணி மாதிரியா? மருதாணியா? அப்புறம் எருமாட்டு சாணி என்ன? சும்மா சொன்னமா, எருமாட்டு சாணி எப்படியாமா இருக்கும்? இருங்க, உண்மையா போய் எடுத்துட்டு வரேன். கதவு இருக்கு. எருமாட்டு சாணி வேணுமா பசுமாட்டு சாணி வேணுமா? உங்க ஆயா விட்டு சாணி. எவ்வளவு திமிரு தெனா இருக்கு. ஆனா இது மருதாணி ஸ்மெல்ல வரலையே. அது ஒரு ரகசியம். என்னடா இருமா, அதுக்குள்ள ஏப்பம் வந்துருச்சுமா. அது நெல்லிக்காய் செடி. நெல்லிக்காய் செடியா? ஆமா, நெல்லிக்காய் செடியோட இலை அது. அதான் உங்களுக்கு அந்த ஸ்மெல்ல வருது. வந்து பாருங்க. நெல்லிக்காய் மாதிரி வாசனை வரலையே நிஜமாவே? நெல்லிக்காய் கிடையாது, நெல்லிக்காய் செடியில இலை இருக்கும்ல, இந்த இலையோட ஸ்மெல் இது. இல்ல நம்ம வீட்டுல இருக்க இருங்க. நெல்லிக்காய் நம்ம வீட்டுல இருக்க. இதுதான் இந்த இலை. வந்து பாருங்க, தெரியுதா ஸ்மெல்லு? இதுதான் போட்டு அரைச்சேன் நான். இத போட்டு அரைச்சி இப்ப எதுக்கு என் கையில மூஞ்சில் பூசுனேன்? சும்மா போர் அடிச்சது. என்ன நீ மெண்டல் பையலாடா இல்ல அரவக்க லூசாடா நீ? மண்டையில வருமா, அங்கெல்லாம் பச்சை பச்சையா இருக்குமா, முடியெல்லாம் பச்சை கலர்ல ஆயிடுச்சு போல. சும்மா சொன்னம்மா, மூஞ்சியாமா அப்படி வச்சிருக்க? நார்மலாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? நார்மலா இருக்க மாதிரி நடந்துக்கிறியா? மெண்டல் பைத்தியத்தை வச்சுக்கிட்டு. அது மிக்சர் தூக்கி போட்டு வர மிக்சி வாங்குங்க ஃபர்ஸ்ட். நான் தடிக்குது. நெல்லிக்காய் தானடா லூசு? ஆமா, நெல்லிக்காய் சாப்பிடுற அப்புறம் இலையில வந்து உனக்கு. அப்ப நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. அதுல எனக்கு சட்னி அடி பாத்து இதுவே சேர கொடுத்துறேன். ஐயோ, எனக்குலாம் வேணாம். கண்டிப்பா ஒரு சட்னி அரைச்சி சாரி போட்டு உனக்கே அவளை கொடுத்துறேன் இல்லையா பாரு. ஐயே அரமணி கிறுக்க பெத்து வச்சுக்கிறேன். பெருக்குடா பெருக்கெடு. செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, நான் தூங்குறேன். நான் காலையில இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பெருக்கி தொடச்சி க்ளீன் பண்ணி குத்துறேன். ஓகே, நான் எப்படி தூங்குறது? இது ஓரமா படுங்க, இல்ல கிச்சன்ல போய் படுங்க. கிச்சன்ல போய் படுங்களா? மண்டக்கறா வெச்ச மூக்குல கொத்திடுவேன். பாருங்க, நெகம்லாம் பச்சை கலர்ல ஆயிடுச்சு. எனக்கு பச்சை பிடிக்கலையே. ஸ்டூபிட், நான் தான் உங்களுக்கு மருதாணி வச்சனால என் கையில அப்படி பச்சை பச்சையா ஆயிடுச்சு. இப்படி பச்சை கலர் மருதாணி மாதிரி உனக்கு பிடிச்சிருக்கணும். நல்லா பிடிக்கட்டும். நல்லா பிடிக்கிட்டோமா? சரி, இப்படி ஒரு கெட்ட எண்ணம் படைச்சவங்களா இருப்பேன். யார்